முத்துக்கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கற்றுக் கலை மிகுந்த தாயகமே, கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி வையகமே, நதியில் விளையாடி தென்றல் மடியில் தவழ்ந்த தமிழ்த்தாயின் தலைமகன் கூத்தன் பிறந்தான், குறளரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் பிறந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தால், அரசியலும் பூதலமாய் புடைசூழ நாடறிந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் நன்னாக நவ்வசிலை பொன்சாத்தான் போகூர் மாசாத்தி சிலம்பெடுத்த தக்கோன், காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாளங்கு காவலானாம் நம்பி பாட்டெடுத்து அவன் தம்பி எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய்ச் சேர்த்து யாப்பிலா பாடலேனும் யார் தருவும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பிலா தமிழே என் முத்தமிழே வணங்குகின்றேன். அதை கை தட்டின ஒரு 13 பேருக்கு மட்டும் நன்றி. ஆமாம், நீங்கள் நல்லா கை தட்டினா நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கைத்தட்டல் இருந்தால் மட்டும்தான் பேச்சு வரும். நிறைய இடத்துல நிறைய பணம் கொடுத்து முன்னாடி வரிசையில் உட்காந்து உரைச்சி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா ஒன்றும் செய்ய முடியாது. கைத்தட்டுற சத்தம் இருந்தால் தான் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். இந்த கொரோனா சமயத்திலாம் பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி பேச்சாளர் நாங்கள்லாம் என்ன பண்ணோம், மைக் இல்லை, மேடை இல்லை, இந்த மாதிரி லைட் இல்லை, ஜனங்க இல்லை, வீட்டோடு உட்காந்து அடைஞ்சு கிடந்தோம்ல. அந்த மாதிரி சமயத்தில் எங்கள் பேச்சாளர் ஒரு அம்மா ராத்திரி திடீர்னு 2 மணிக்கு எந்திரிச்சு பெரியோர்களே தாய்மார்கள்னு கத்தியிருக்கிறாங்க, மைக்கில் பேசுகிறதா நினச்சிக்கிட்டு. அவங்க வீட்டுக்காரர் பக்கத்தில் இருந்து பெட்ஷீட் எடுத்து இப்போ எங்களுக்கு சால்வை போட்டார்ல ஐயா, அந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் எடுத்து இப்படி மேலே போட்டோன்னா நன்றி வணக்கம்ட்டு படுத்துட்டாங்களாம். அது மாதிரி எங்களுக்கு கை தட்டுறது கேட்டால் நிகழ்ச்சி நல்லா சந்தோஷமாக இருக்கும். நல்லா ஒரு கைதல் கொடுங்க பார்க்கலாம். சிறப்பு. இறைவனுடைய திருவிருளால் இந்த வனவாசியிலே இந்த முறை நான் ஒரு 5வது முறையாக உங்களை சந்திக்கிற வாய்ப்பினை கடவுளுடைய திருவிருளால் என்னை இந்த உலகில் வானமும் சிறகுமாக இருந்து வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து பேணி பாதுகாத்து கொண்டிருக்கிற என் உயிரினும் மேலான அப்பா, மக்கள் மருத்துவர் ஐயா பன்னீர்செல்வம் அவருடைய திருவருளால் உங்களையெல்லாம் மீண்டும் மீண்டும் சந்திக்கிற இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. கந்தசஷ்டி பெருவிழா இப்போ நடந்துச்சு. இன்றைக்கெல்லாம் கடவுள் இருக்கா இல்லையான்றதில் பெரிய குழப்பம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இணையதளத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்து போடுறாங்க. யாரும் கடவுள் இருக்குன்னு முழுசாக நம்பலை, யாரும் கடவுள் இல்லைன்னு முழுசாக நம்பலை. இருக்குது, ஆனால் நல்லா இருக்கா இல்லையா, இத்தனை ஆயிரம் குழப்பத்தில் தான் அது ஓடிட்டுருக்கு. ஆனாலும் கடவுள்னு ஒன்று இருக்குது, நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்குன்னு இன்றைக்கும் இந்த கலியுகத்திலும் நமக்கு காத்து நம்மை நெறிப்படுத்தி நம்ப வைக்கிற எத்தனையோ செயல்கள் இன்றைக்கும் நடக்கு. இப்போ நம்ம கலியுகத்தில் வாழ்கிறோங்க. 3 நாள் முன்னாடி கந்தசஷ்டி பெருவிழா நடந்துச்சு. திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, பேப்பரில் பார்த்துருப்பீங்க, உங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்துருப்பீங்க. இந்த சூரசம்ஹார பெருவிழா நடக்கிற போது முருகப்பெருமானுடைய சிலையை திருச்செந்தூரிலிருந்து சிக்கல்ன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம்னு சொல்கிறாங்க. அதை சிக்கலில் பார்வதி நாச்சியார் பெருமாட்டி அங்கே இருக்காங்க. இங்கே இருந்து அந்த சிலையை பலாயிரக்கணக்கான பேர் கும்மாளமிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கொண்டு போகிறாங்க சிக்கலுக்கு. சிக்கலில் போய் அந்த மாரியம்மன் கோவிலுக்கு முன்னாடி பார்வதி அம்மாள் பார்க்கிற மாதிரி முருகப்பெருமானுடைய சிலையை வைத்து பார்வதியிடம் இருக்கிற அந்த வீர வேலை அங்கேருந்து கொண்டு வந்து முருகன் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த ஒப்படைக்கிற வைபவம் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்குதுங்க. நீங்கள் இப்போ கூட உங்கள் ஃபோனில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஒரு அற்புதமான வைபவம் அது. அங்கே இருந்த அந்த வேல் நேரடியாக கொண்டு வந்து அந்த ஐயர் கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்த உடனே முருகன் கைக்கு அந்த வேல் வர்ற வரைக்கும் அது சிலை. அந்த வேல் கைக்கு வந்த அடுத்த நொடியிலிருந்து அந்த செப்பு திருமணியில் அப்படியே வேர்த்து ஒழுகிறத காட்டுறான். இன்றைக்கும் நடக்குது. ஐயர் கையில் இருக்கிற துண்டை எடுத்து அப்படியே அந்த வேர்வையை தொடச்சிக்கிட்டே இருக்கார். துடைக்க வேர்த்துக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கும் இவ்வளவு விஞ்ஞானம்லாம் வளர்ந்ததுக்கு பிறகும் கூட இன்றைக்கும் நடக்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம்னா
இறைவன் எப்போதும் இங்கிருந்து நம்ம எல்லாம் காப்பதனால் மட்டும்தான் இந்த உலகம் இன்னும் உயிர்த்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அடுத்த இலக்குக்கு நம்ம போக முடியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மாறிப்போச்சு. கால நிலைமையில் கடவுள் மீது இருந்த பக்தியும் நம்பிக்கையும் குறைந்து போய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலைக்கு மாறி போயிட்டோம். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா சாமி கும்பிடணும், அதுக்காக தான் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் கோயிலுக்கு போய் சாமியை பார்த்த நிமிஷத்துலேருந்து நம்ம மனநிலை அந்த சுவாமியை மட்டுமே பார்க்குதானா? இல்லைங்க. அதை தவிர மீது எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம். நிலைமையும் சந்தர்ப்பமும் வேறு மாதிரி மாறி போச்சு. அது எப்படி? இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமி பார்க்கணும்னா ஒரு பெரிய கூட்டம், ஒரு 2000-3000 பேர் வரிசையில் நிற்கிறாங்கன்னா அங்கே ஒரு ஐயரை பிடிச்சி ஒரு 500 ரூபா பணம் கொடுத்தோம்னு வைங்க, அவர் அந்த வரிசையை விலைக்கு விட்டு நம்மளை கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் நிற்க வச்சுருவார். இதுவே ஒரு 1000 ரூபா கொடுத்தோம்னு வைங்க, வரிசையில் அதை தள்ளி விட்டு உள்ளே கொண்டு போய் கர்ப்ப கிரகத்திட்டே நிற்க வச்சுருவார். ஒரு 2000 ரூபா கொடுத்தோம்னு வைங்க, நமக்கு ஒரு மாலை மரியாதையெல்லாம் பண்ணி பிரசாதமெல்லாம் கையில் கொடுத்து அர்ச்சனை பண்ணி அனுப்பிவிடுவார். 5000 ரூபா கொடுத்துட்டோம்னு வைங்க, சார் நீங்கள் எதுக்கு சார் கோயிலுக்கு வரீங்க, சாமி உங்கள் வீட்டுக்கு கூட்டுறாங்க, அங்கேயே இருங்க, மொபைல் சாமி வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து காட்டுறாங்க. இப்போ இன்றைக்கி நிலமை பணத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த பணத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு வாழுகிற மனிதன் இறை நம்பிக்கையை மறந்துவிடக்கூடாது, இறைவன் மீது இருக்கிற பற்றை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரி அங்கங்கே திருவிழாக்களை அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா, கேரளா கர்நாடகா தாண்டிட்டா நம்ம நாட்டில் எப்படி, நம்ம மாநிலத்தில் எப்படி சேரன் சோழன் பாண்டியன் குலோத்துங்கன் அவன் இவன் பல்லவ மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ணாங்களோ, இவன் எல்லாருமே என்ன பண்ணான்னா ஒரு கோயிலை கட்டிட்டான். அவன் வாழ்க்கையில் வாழ்ந்ததுக்கு ஆட்சி பண்ணதுக்கு அடையாளமாக ஒரு கோயிலை கட்டிட்டான். கர்நாடகா தாண்டி அந்த பக்கம் இந்தியா முழுக்க எங்கே போனீங்கனாலும் ஒரு விஷயம் பார்க்கலாம், எல்லா மன்னனும் அவன் தங்கி இருப்பதற்கு அரண்மனை கட்டி கொண்டிருந்தான். போகிற இடத்துலெல்லாம் அரண்மனையை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க அரண்மனையை பார்க்க முடியாது, கோயிலை பார்க்க முடியும். கடவுள் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான், கடவுள் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான், மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் கடவுள் வாழுகிறான், கடவுள் வாழுகிறான். கடவுள் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகிறான், மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் கடவுள் வாழுகிறான், கடவுள் வாழுகிறான் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தால் நமக்கு பின்னே வருகிற சந்ததிக்கும் இந்த நம்பிக்கையை கொண்டு போய் சேர்த்தால் மட்டும்தான் இந்த இறைத்தன்மையை நாம் எடுத்துக்கொண்டே போக முடியும். அதுக்காக தான் இந்த பண்டிகை, ஜனங்க ஒன்றா கூடுறது, சந்தோஷமாக இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்பாக பழகிக்கிறது, இது மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி வச்சதனுடைய நோக்கம் இப்படி மக்கள் ஒருவரோடு ஒருவர் இணங்கி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த வகையில் இன்றைக்கு இந்த வனவாசியில் மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பை பெற்றமைக்காக இறைவனை வேண்டி இப்போ நேரடியாக பட்டிமன்றத்துக்கு போயிடுறோம். 9 மணிக்கு ஆனதுனால படப்படன்னு தலைப்புக்குள்ளே போய் எல்லா பட்டிமன்ற பேச்சாளரையும் பேச வச்சு தீர்ப்புன்னு சொல்லிடுவோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, கடைசி வரைக்கும் யாரும் கலைஞ்சு போகாமல் உட்காந்து பார்க்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி அப்படியே கொத்தாக எழுந்திரிச்சிங்கன்னா என் ஈரக்கொலையெல்லாம் நடுங்கிடும். உட்காந்துருக்கிற கூட்டம் அப்படியே கடைசி வரைக்கும் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. நீங்கள் இருப்பீங்கன்ற நம்பிக்கையை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது கரெக்டுண்ணா. நல்ல ஒரு சத்தமான ஒரு கைத்தட்டல் இருந்தால் இருப்போம் அப்படின்னு நம்பலாம். ரைட். இப்போ சிறப்பாக ஒரே பட்டிமன்றம் நடத்துகிறோம். என்ன தலைப்பில் நாங்கள் மகிழ்ச்சியும் மனநிறைவும் மிகுந்த இல்லறத்திற்கு, நாங்கள் ஒன்றும் ராமாயணம் மகாபாரதம்லாம் பேசலை, பேச தெரிஞ்சாலும் அது பேச மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி அந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் உங்கள் வீட்லேயே நடக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்குறீங்க. அதை கேட்குறதுக்காக இங்கே வந்து உட்காருவீங்க. அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்கள் தினம் தினம் வாழ்க்கையில் என்ன பார்க்குறீங்களோ அதை பேசுகிறதுக்கு வந்துருக்கும். மகிழ்ச்சியும் மனநிறைவும் மிகுந்த இல்லறத்திற்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? இவ்வளோ தாங்க தலைப்பு. ஆண்கள் தான் பிரச்சனை இல்லாமல் குடும்பம் நடத்துகிறாங்களா, பெண்கள் தான் பிரச்சனை இல்லாமல் குடும்பம் நடத்துகிறாங்களான்றதான் மேட்ரு.
ஆண்கள் தான் சொல்கிறவங்களாம் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் வீக்கு தான். பெண்கள் தான் சொல்கிறவங்களாம் கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுலேயே கொஞ்சம் வீக்காக, யார் வீக்காக இருக்குன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம். ஆண்களே என்ற அணியிலே பேசுவதற்காக வந்திருப்பவர் முதல்ல உட்கார்ந்துருக்கவர். நீங்கள் நிறைய தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்கலாம். விசுவினுடைய அரட்டை அரங்கம் முதற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க இருக்கிற பல்வேறு தமிழ் அமைப்புகளோடு நெருங்கிய தொடர்பில் இன்றைக்கி வலம் வந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர். அதையெல்லாம் விட பெரிய சிறப்பு என்னென்னா, அவருடைய பெயர் வந்து அண்ணான்னு வச்சுருக்காங்க. அந்த காலத்திலேயே அவங்க அப்பா வச்சாங்களா அம்மா வச்சாங்களான்னு தெரியல. அண்ணா என்கிற ஒரு பெயர் மொழியை வைத்து ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும் என்று நிரூபித்த ஒரு முதலியார் இந்த உலகத்தில் அண்ணா. அவர்கிட்ட இருந்தது வேற எந்த மூலதனமும் இல்லைங்க, வெறும் மொழி. இந்த மொழியை மட்டுமே வச்சு என்ன பேசுகிறாருன்னு அப்போ இருந்த மக்களுக்கெல்லாம் பெரிய தமிழறிவுலாம் கிடையாது. ஆனால் அந்த ஓசையும் சந்தமும் அவங்க காதில் கேட்டுச்சு. முழுவயிறு காணாதார், முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர், வாழ்வின் சுவை காணார், வலியோரின் பகடைக்காய்கள், ஓடப்பர் இவரெல்லாம் தருகின்ற வரிப்பணம்தான் கோட்டையாய் கொடிமரமாய் பாதையாய் பகட்டுகளாய் அமுல் நடத்தும் அதிகாரிகளாய் அறிவு வரை அமையும் கூடங்களாய் அமைகின்றது அப்படின்னு ஒன்று பேசுவார். அவர் என்ன சொன்னார்னு பெரிய அர்த்தம்லாம் மக்களுக்கு தெரியாது, ஆனாலும் கைத்தட்டி ரசித்தாங்க. அந்த சிறப்பான பெயரை இவருக்கு வைத்ததால் இன்றைக்கு தமிழ்கூர் நல்லுலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனாக, அவர் ஒரு மிகப்பெரிய பட்டிமன்ற நடுவர். என்னுடைய அன்புக்காக, மருத்துவர் ஐயா அவருடைய அன்புக்காக எங்களோடு வந்து பயணிப்பதற்காக வந்திருக்கிறார். அதிராம்பட்டணத்திலிருந்து வருகின்றிருக்கிற பேரன்பு சகோதரர் திருமிகு அண்ணா சிங்காரவேலு அவர்களை இந்த மன்றத்திற்கு அறிமுகப்படுத்துகிறோம். அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவர் அருமையாக வந்து நகைச்சுவை பண்ணக்கூடியவர். திருவண்ணாமலையில் இருக்கிற ஆரணியிலேருந்து வந்திருக்கார். அவரும் பெரிய நடுவர். அந்த பக்கத்தில் தொடர்ந்து வந்து 30 நாளும் நிகழ்ச்சி பண்ணிருக்கிறார். படு பிஸியான நடுவர். அவரோட பட்டிமன்றம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 4 பெண்கள், இந்த பக்கம் 4 பெண்கள், 8 பெண்களுக்கு நடுவில் வந்து உட்கார்ந்து பிரமாதமாக பட்டிமன்றம் நடத்தக்கூடிய ஒரு சிறப்பான நடுவர் அவர். அன்பு சகோதரர் ஆலிநாள் ஜெகதீசன். அவர் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மின்சார வாரியத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்கார். அது போக பட்டிமன்றத்தில் வேறு சம்பாதிக்கிறார். அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவர் நீங்கள் நிறைய தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்கலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பட்டிமன்ற உலகத்தினுடைய லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவர் தான். இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான்களாக கருதப்படக்கூடிய அன்பு சகோதரர் மதுரை முத்து, பட்டிமன்றம் ராஜா, சாலமன் பாப்பையா போன்ற கல்யாண மாலை நிகழ்ச்சி அதில் பேசிகிட்டு இருக்கார். வளர்ந்து வரக்கூடிய அற்புதமான பேச்சாளர். அதை விட பெரிய சிறப்பு என்னென்னா, நான் முதல்ல பட்டிமன்றம் பேசின மேடையில் என் கூட பேசின தம்பி அவர். இன்றைக்கி இப்போ தான் பக்கமாக கல்யாணம் பண்ணார், புது மாப்பிள்ளை. அவரும் ஒரு வழக்கறிஞர், கோர்ட்டுக்கு போகிற வக்கீல். அவர் வழக்கறிஞர் அருண். ஆமாம் ஆமாம். பெண்களே என்ற அணியில் பேசுவதற்காக வந்திருப்பவங்க இவங்களை நீங்கள் நிறைய தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்கலாம். விஜய் டிவியோட கலக்கப்போவது யார், சன் டிவியினுடைய வெவ்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற அற்புதமான பேச்சாளர். உங்களை எல்லாம் உங்கள் வயிற்றில் இருக்கிற குடலெல்லாம் இங்கே வெளியே வந்து விழுகிற அளவுக்கு சிரிக்க வைக்கக்கூடிய அற்புதமான நகைச்சுவைக்கு சொந்தக்காரர். போன வருஷமே அவங்க பேச்சு இங்கே எவ்வளோ பேர் கேட்டிருப்பீங்க. கேட்டவங்க கைத்தட்டுங்க போகலாம். அப்படி ஆனால் அதையே திரும்ப பேச மாட்டாங்க. திருச்சி அன்னலட்சுமி அவர்கள். அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்க உலக சாதனையாளர். நடனத்தில் உலக சாதனை படைச்சிருக்காங்க, கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க. கின்னஸ் சாதனை படைத்து பல்வேறு இலக்கிய, ஆன்மீக, சமூக தொண்டு என்று பல்வேறு வடிவங்களில் அற்புதமாக இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய அற்புதமான பேச்சாளர், நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரர் அன்பு சகோதரி ஐஸ்வர்யா அவர்கள். ஆமாம், நம்ம சேலம் மண்ணை சார்ந்தவர். அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க அவங்களும் இன்றைக்கி நீங்கள் நிறைய தொலைக்காட்சிகளில் நிறைய விவாதங்களில் பார்த்துருக்கலாம். திருச்சியில் இருக்கிற உருமு தனலட்சுமி கலைக்கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர், மிகப்பெரிய ஆன்மீக இலக்கிய சொற்பொழிவாளர். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் பிடிக்கும், ஒவ்வொரு விஷயங்களில் பிடிக்கும். அந்த மாதிரி நான் என்னதான் வெளிநாடுகளில் வெவ்வேறு இடங்களில் போய் பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு கடவுள் கொடுத்தாலும் கூட எனக்கு பிடித்த ஒரு தமிழை பேசுவது, அவங்க தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் அற்புதமான தமிழுக்கு சொந்தக்காரர் தமிழருவி பேராசிரியர் முனைவர் மனோன்மணி அவர்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க.
இவங்க 6 பேச்சாளர்கள். அங்கே இசை வல்லுநர்களாக வந்திருக்கவங்க அன்பு அண்ணன் நாங்கள் முன்னாள் உட்காந்துருக்காரு அவர். நான் இப்போ சமீபமாக இலங்கை போயிருந்தேன். இலங்கையில் வவுனியா பல்கலைக்கழகத்தில் பேச போனப்போ யூடியூப்பில் நான் பேசினதை பாட்டெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற பல்கலைக்கழக மாணவர்கள் நான் பேசிட்டு கீழே இறங்கும் போது நீங்கள் 2 பாட்டு பாடிட்டு போங்க, உங்களதெல்லாம் வீடியோ பார்த்துருக்கோன்னு கேட்டாங்க. என்னையும் பாட வைத்த அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் அண்ணன் கல்கி சீனிவாசன் அவர்கள், அன்பு தம்பி பல்சுவை வித்தகர் தபேலா ஆனந்த் அவர்கள், அன்பு தம்பி செல்வம் அவர்கள். தம்பி எப்பா ஆடியோ பேர் என்ன கண்ணு? கிங் ஆடியோவா? சரி, கிங் ஆடியோ கொஞ்சம் ஆனால் மந்திரியாக தான் இருக்குது. ஆடியோ சரியில்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 10-15 நாள் முன்னாடி கரூரில் ஒரு நிகழ்ச்சி. கீழே இருந்து இந்த தம்பி இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் வச்சுருக்காரு பாருங்க, அந்த மாதிரி பாக்ஸில் பேசி வச்சுட்டு அவரும் வேலை பார்த்துட்டு இருந்தார். நான் இங்கேருந்து தம்பி சத்தமே வரல, இதை இங்கே வச்சுருக்காங்களே இந்த பாக்ஸுக்கு பேர் மானிட்டர்னு பேருங்க. தம்பி இந்த மானிட்டரே வரல, கொஞ்சம் ஏற்றுனேன். அவன் கீழே குனிஞ்சு ஏற்றுறனா அப்படின்ட்டு கீழே குனிஞ்சான். ஏற்றிட்டான் நாட்டிருக்குன்னு பார்த்தா எந்திரிச்சு வாயை தொடச்சான். திரும்ப ஒரு பாட்டு பாடிட்டு தம்பி மானிட்டர் இன்னும் கேட்கலப்பா, இன்னும் கொஞ்சம் ஏற்றுனேன். திரும்பவும் கீழே குனிஞ்சான். திரும்ப எந்திரிச்சு வாயை தொடச்சான். எப்பா சத்தமே கேட்கலப்பா, ஏற்றுனையே இல்லையான்னு. கீழே இருந்து ஒரு பாட்டில் கட்டு தீந்துருச்சுனா அப்படின்னா. நான் சொன்ன மானிட்ரு வேற, அவன் ஏற்றின மானிட்ரு வேற. அந்த மாதிரி ஆடியோ அன்பு தம்பி கிங் ஆடியோ. 6 பேச்சாளர்கள் ரெடி. அற்புதமான இசை வாசிக்கிற எங்கள் அன்பு அண்ணன் கல்கி சீனிவாசன் ரெடி. ஆடியோவும் ரெடி. மக்கள் நீங்களும் ரெடி. நிகழ்ச்சி சிறப்பாக ஆரம்பிக்குது. இன்றைய கால சூழ்நிலையில் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வெகு வேகமான இயந்திரத்தனமான குழப்பமான சிக்கல்கள் மிகுந்த பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பல்வேறு குழப்பங்களால் நிறைந்திருக்கிற இந்த மனித சமூகத்தினுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல மிடில் கிளாஸ் குடும்பம் மகிழ்ச்சியும் மனநிறைவுமாக இருப்பதற்கு அதை முன்னாடி இருந்து நகர்த்தக்கூடிய அந்த தேராக இருப்பவர்கள் யாருன்னா ஆண்கள் தான், இல்லை பெண்கள் தான் என்று பேசுவதற்காக இந்த பட்டிமன்றத்தினை தொடங்குகிறோம். கல்யாணம் ஆரம்பிச்சிருச்சு. இதோ ஆண்கள் அணியிலிருந்து முதலாவதாக எங்கள் ஆளினால் ஜெகதீசன் உங்களுடைய பலத்த கரவொலியோடு. தமிழை வணங்கி நடுவர் அவர்களே, என்னை பார்த்தாலே சிரிப்பீங்க. முன்னத்துலேருந்து சிரிச்சின்னு தாங்கிறாங்க. நான் பேசி முடித்தா எவ்வளோ சிரிப்பாங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னை பார்த்து சிரிக்காத ஒரு ஆள்கிறாங்க. அது யார் தெரியுங்களா? யார் தெரியுமா? என் முண்டாட்டி. என்ன சொன்னாலும் இஞ்சி துண்ணு குரங்கு மாதிரியே உட்காந்துக்கிறான். நான் பாட்டு பட்டிமன்றம் போகிறேன்னு, வனவாசிக்கு போகிறேன்னு என்ன சொல்லணும்? என்னதான் சிறப்பாக பேசிட்டு வாங்க, அருமையாக பேசிட்டு வாங்க, அற்புதமாக பேசிட்டு வாங்க. இதான் ஏன் சொல்லணும்? ஆமாம். என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னாங்க? ஓண்ணா என்னண்ணா ஒன்றும் இல்லைண்ணா சொன்னாதாண்டி போவேண்ணா. என்கிட்ட சொல்ல, எதிர்விட்டு போகிட்ட சொல்கிறான். ஊன்னா ஒன்றுத்துக்கெல்லாம் இல்லாத துப்பு கட்டவன் அர்த்தமா. ஈபியில் ஏஏக்கிறேன், 40 ஊருக்கு கரண்ட்டு கொடுக்குறேன், 40 பேர் என்கிட்ட வேலை செய்கிறான். என்னை பார்த்து சொன்னான் பேச வருமா ஐயா? வந்த உடனே கை காலெலாம் ஒரு நடுக்கம். ஆனால் அந்த ஸ்டேஜை பார்த்தவொன்னே ஒரு தைரியம் வந்துச்சு. ஏன்னா எல்லா ஊர்லேயும் ஸ்டேஜை 9 மணி நேரம் போட மாட்டாங்க, 7 மணிக்கு அருமையான ஸ்டேஜ். அருமை. ஒரு ஊரில் 8 மணிக்கு 7:30 மணிக்கு போகிறோம், ஸ்டேஜே காணும். 2 பேர் குழி நோண்டிங்கிறான். அவங்கள பார்த்து கேட்டேன், என்னங்க தலைவர் பட்டிமன்றம் சொன்னார், ஸ்டேஜே காணும், குழி நோண்டிங்கன்னு சொல்கிறான். வாங்க வாங்க, உங்களுக்கு தான் தலைவர் குழி நோண்ட சொன்னாரே. 2வது பேச வருமா? ஆனால் இதை பார்த்தவொன்னே தைரியம் வந்துச்சு. நல்ல ஒரு அருமையான தலைப்பு சொல்லிக்கிறீங்க. மகிழ்ச்சியோடு மன நிறைவு தருவதே ஆண்களா பெண்களா? ஆமாம், பெண்கள். மேடம் அன்னலட்சுமி மேடம், பெண்கள் நடுவடு எடுக்கிறாங்க தெரியுமா? நடுவடு எடுக்கிறீங்களா? ஏன் எடுக்கிறாங்க தெரியுமா? வடுவே இல்லை, என்னத்த சொல்கிறது? அது பாரு, அந்த மேடம் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் இருக்குது தாய் வீடம், இந்த பக்கம் இருக்குது மாமியார் வீடம். 2 வீட்டுக்கு பாலமாக இருப்பேன்ட்டு தான் நடு வடுவான். அதில் லைட்டாக குங்க வைப்பாங்க. ஏன் தெரியுமா? 2 வீட்டுக்கும் பாலமாக இருப்பேன், அதற்காக என்னுடைய ரத்தத்தையும் சிந்துவனுக்கு தான் குங்கம். அடேங்கப்பா, அது அந்த காலம். அதெல்லாம் அந்த காலம். இப்போ மொத்தமாக வைக்குதுங்க.
நண்டு ஓடுது, தேளு ஓடுது, பாம்பு ஓடுது, பூரா ஓடுது, எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஓடுது. ஒரு வாரம் வைக்குதுங்க. ஆம்டியா மேலே வந்தா கோணையா வைக்குதுங்க. சண்டை வந்து ஐசு புத்துங்க. ஒரு பொம்பளை போன் பேசினா வந்தா திடீர்னு கொங்க தைக்கிறான். என்னம்மா கொங்க தைக்கிறானா? பாடாள பக்கம் நட்டி தட்டுறான் என் கூட்டுக்காரன். அவனுக்கு ஏன் நான் கொங்க வைக்கணுன்றான். இப்படிப்பட்ட பெண்கள் எப்படி மகிழ்ச்சி மனநிறைவு இருக்க முடியும்? இருக்கவே வாய்ப்பு இல்லை. எப்படி இருக்க முடியும்? இதை விட எங்கள் வீட்டில் பரவ சொல்ல ஒரு வார்த்தை சொன்னான். ஓவரா குலைக்கிற நாயம், ஓவரா பேசுற வாயம் ஒரு நாளைக்கு அடி வாங்காம போவாது. இப்படிப்பட்ட பெண்கள் எப்படி இருக்க முடியும்? நான் ஆண்களுக்கு வரையா பாரு. குழந்தை பிறந்த உடனே ஆம்பளை குழந்தை பிறந்துச்சுன்னா ஆண் சிங்க குட்டி பிறந்துச்சு சொல்றாங்களா இல்லையா? ஆமா. பொம்பளை பிறந்துச்சுன்னா பொட்டை கைத பிறந்துச்சு. அடடா, பொட்டை கைத பிறந்துச்சு. ஆண் பிள்ளை ஆனாலும் ஜான் பிள்ளைன்னு சொல்லுவான். அடேங்கப்பா, சொல்றாங்கல்ல. ஆமா. என்ன பெண்கள் தோன்றீங்க? சிங்களா போனா போலீஸ்கார மடக்கிறாங்க. யார? நம்மள. இபி ஏன்னு அப்பவும் மடக்கிறான். காடு காமிச்சு அப்பவும் மடக்கிறான். ஆனா பொண்டாட்டி கூட வரைச்சோம்னா மடக்க மாட்டான். ஏன்? ஏற்கனவே ஒரு கஷ்டத்தோட போறான். புதுசா நாம ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு அவனுக்கே தெரியுது. நீங்க அழகா சொன்னீங்க. ஆண்கள் வந்து வருமானத்தை அப்படி சம்பாதிக்கல. இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கமே ஆண்களால் தயா ஓடுது. ஓடுது. போறான். ஏண்டா தள்ளாடுறேன்னா நான் தள்ளாடுறத தான் கவர்மெண்ட் ஸ்டெடியாகுது. நான் ஸ்டெடி ஆனா கவர்மெண்டே தள்ளாடல. தமிழ்நாடு ஆண்களால் தான் இருக்குது. இது தெரியல உங்களுக்கு? சிக்கனத்தின் சிகரமா அதுங்க. சிக்கனத்தின் சிகரம் எப்படி தெரியுமா? மீந்து போன இட்லிய அப்படியே நாய்க்கு தான் போடுவாங்க. இதுங்க என்ன வந்து அப்படியே பிரிட்ஜில் வச்சுக்கிறாங்க. பிரிட்ஜில் வச்சுக்குதுங்க. புட்டு சுட்டு காலையில் அப்படி தவாவில் போட்டு கலரி மிளகாய் இதெல்லாம் போட்டு இட்லி உப்புமாவு, இட்லி உப்புமாவு ஆஸ்பத்திரி தான் போகிறாங்க. என்ன சிக்கனம்? இதை விட ஆண்களுக்கு பாரு, எத்தனை எத்தனை ஆண்கள் தனக்கு திருமணம் செய்து விட்டால் தன்னுடைய தங்கையின் திருமணத்தை சிறப்பாக நடத்த முடியாது என்ற காரணத்தால் தங்கைக்கு திருமணம் செய்துவிட்டு பிறகு திருமணம் செய்து கொள்கிறார்களே. இந்த இடத்துல ஆண்கள் தாயா நிற்கிறாங்க. குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த பாரத்தை தாங்குபவர்களாக ஆண்கள் மட்டும்தான் இருக்காருன்னு அற்புதமா சொல்றார். ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு காலம் என்றும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, அன்பாலே வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நடுவர்களே, அதை விட ஒண்ணு, எத்தனை எத்தனை ஆண்கள் சொத்தெல்லாம் பொண்டாட்டி பேர்ல வாங்கிட்டு கடனெல்லாம் எங்க பேர்ல வாங்கிக்கிறோமே, இது தியாகம் இல்லையா? அதான் பாருங்க, ஒரு இடம் வாங்கினா மனைவி பேர்ல வாங்குறாங்க, கடன் வாங்கினா சொந்த நம்ம பேர்ல வாங்கிக்கிறாங்க. நம்ம பேர்ல வாங்கிக்கிறோம், கடன்காரன் நம்மள வந்து பிடிச்சிக்கிறான். இதுல வேற 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், பேங்க்ல போய் 25,000 ரூபாய் லோன் கேட்டா பொண்டாட்டி கையெழுத்து போட்டாதான் கொடுப்பாங்க. வாங்கத்து நானு, கட்ட போத்து நானு, அவன் என் பேங்க்ல கையெழுத்து போனான். ஒன்று சொல்றேன் பாரு, நீங்க நோட்டீஸ்ல குத்துறீங்க, கடமை தவறாதவர்கள் ஆண்கள்னு. இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் ஐயா. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு யார் சொன்னதே? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சொன்னது. அவர் ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார் எனக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேங்களா, சனி ஞாயிறானா எனக்கு எங்க சம்சாரத்துக்கு சரியான சண்டை. ஏன்னா அன்னைக்கு தான் வீட்டில் இருக்கிறோம், அன்னைக்கு தான் வீட்டில் இருக்கீங்க. சனிக்கிழமை அவன் என்ன அடிப்பா, பதிலுக்கு விடுவனா. ஞாயிற்றுக்கிழமை அவட்ட நான் உதவுவேன். கேக்குது, 2 லூசு தான் மாங்கா மாடையான்னு கேக்குதுங்க. ஏன்னா அவன் என்ன அடிக்கிறா பாரு, அது கடமை. எவ்வளவு அடிச்சாலும் கம்முன்னு வாங்கிக்கிறேன் பாரு, அது கண்ணியம். திருப்பி அடிக்காம இருக்கிறோம் பாரு, அதுதான் கட்டுப்பாடு. கடமை கண்ணிய கட்டுப்பாட்டை ஒவ்வொரு குடும்பத்தில கடைபிடிக்கிட்டோம். ஏன் பிரச்சனை வருது? இருக்கிறதுலயே வேலையில நான் சொன்னேன், உயிரை பணையம் வைத்து ராணுவத்தில வெளிநாடுகளும் வேலை செய்து சம்பாதிக்கிற ஆண்கள். ஆனா பெண்கள் நடுவர்களே, இருக்கிற வேலையிலேயே ரொம்ப 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 கஷ்டமான வேலை. என்ன வேலை? என்ன வேலைங்க? 100 நாள் வேலை. 100 நாள் வேலை? 100 நாள் வேலை தான். அதாவது
ஆரியாஸ் ஹோட்டல்ல போய் பாருங்க, நைஸ் தோசை பாருங்கல்ல, ஆமா. அந்த நைஸ் தோசையை விட மெலிசா பழம் தோணுது. நைஸ் தோசையே துணையா இருக்கும். ஆனா இவங்க என்ஜினியரா பச்சிட்டு வந்திருப்பாங்க போலக்குது. அவ்வளோ இது. ஆனா ஒரே ஒரு நன்மை அந்த வேலைக்கு போனது என்ன தெரியுங்களா? ஒரு நாள் வேலைக்கு போனாலே ஊர்ல என்னென்ன நடக்குது, யார் யார் ஐட்டு போனா, யார் யார் ஐட்டான்ட்டான், மொத்த கதையும் அங்கதான் ஓட்டு. சர்வதேச மாநாடு அங்கதான் நடக்குது. சர்வதேச மாநாடு அங்கதான் நடக்குது. இப்படிலாம் இருக்கிறாங்க ஆண்கள். அது மட்டும் இல்லை ஐயா, சாதாரணமா பெண்கள் சொல்லுவாங்க அழகா, பெண்கள் குழந்தையை இடுப்பில் வைத்து என்ன சொல்லுவாங்க? மகனே நான் கண்ட உலகத்தை நீ காணடான்னு இடுப்புல தான் வைப்பாங்க சுயநலவாதிகள். ஆனா ஆண்கள் தோன் மீது அமர வைத்து மகனே நான் காணாத உலகத்தையும் நீ காணடான்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஆண்கள் நிக்கிறாங்க ஐயா. இது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இன்னமும் சொல்றாங்க, மேடம் என்ன சொல்றீங்க, 10 மாதம் சுமந்தோம், 10 மாதம் சுமந்தோம், 10 மாதம் சுமந்தோம், இதையே தான் திருப்பி திருப்பி சொல்றீங்க. மருத்துவமனையில சேர்த்த உடனே அந்த காலத்துல 12 குழந்தை பெற்றாங்க, நிறைப்பிரசவமா இருந்துச்சு. நடுவர்களே, 12 குழந்தை பெற்றாலும் நிறைப்பிரசவமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு கூட குழந்தை பெற்றுக்க முடியல. கொஞ்ச நேரம் பாக்குறாங்க ஆபரேஷன் சிசேரியன். சிசேரியன். அதுக்கு முன்ன அம்மி அரைச்சாங்க, உலக்க குத்தனாங்க, உரல ருப்பனாங்க, நோய் நொடியே இல்ல, எந்த பிரச்சனையுமே இல்ல. இன்னைக்கு ஒரு வேலையும் செய்யாதால காலையில பைபாஸ்ல போய் பாரு, நைட்டி போட்டுக்கின்னு டவலை ஒன்று போட்டுக்கின்னு வாக்கிங் போய் கிடக்குதுங்க. வாக்கிங் சத்தமா அது வேற மாதிரி கேக்குது. வேற மாதிரி தான். சோம்பேறினா இதுங்களை விட்டா போச்சு. ஏற்கனவே சோம்பேறி 100 நாள் வேலை போய் அதுக்கு மேல சோம்பேறியா போச்சு. வீட்டுல பாருங்க தொடப்பத்தில் விளம்புறாங்க. எப்படி தெரியுமா? ஒரே ஒரு தொடப்பம், நின்று கொண்டும் பெருக்கலாம், சாய்ந்து கொண்டும் பெருக்கலாம். இதுங்க சைஸுக்கு தொடப்பத்தை. அம்மாக்காரி குள்ளமா இருப்பா, சைஸுக்கு வச்சுக்குதுங்க. பொண்ணுக்காரி ஹைட்டா இருப்பா, நீட்டிக்கோ. என்ன அநியாயம் இதுல? ஆடியாக்கார கல்யாணம் ஆயிடுச்சா? பண்ணிக்காத, தயவு செஞ்சு பண்ணிக்காத. ஏன்னா உலகத்தை மாத்தணும்னு நினைச்சனா கல்யாணத்துக்கு முன்னாடி மாத்து. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காம உன்னால டிவி ரிமோட் கூட மாத்த முடியாது. உண்மையிலேதான். எங்க ஊர்ல பொண்டாட்டி சீரியல் பாத்துக்கிறான், கூட்டுக்காரன் மாத்துடி மாத்த மாட்டேன், மாத்துடி மாத்த மாட்டேன், மாத்தடியே மாத்த மாட்டேன். உடனே கோவம் வந்துச்சு, பாத்துக்கிறேன்னா நீ என்னயா பாத்துக்கிற, நீ என்ன சேனல் இருக்கிறியா அதான் பாத்துக்கிறேன். இந்த நிலைமையில கீது நல்ல வேலை புருஷனை மாத்தா முட்டாங்க. நல்லா பாருங்க, மஞ்சா கைப்பைய கையில வச்சுக்கின்னு ஜாதகத்தை வச்சுக்கின்னு தேர்றான் 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 தேர்றான், காலில் போடுற செருப்பு கூட தேஞ்சு போத்துங்க, ஒன்னே கிடைக்க மாட்டேது. ஆனா ஒரு விஷயம், இந்த ஊர்ல யார் வீட்டுல பொண்ணு பத்து தான் அவன் தான் லட்சாதிபதி கோட்டீஸ்வரன். ஒரு பொண்ணு இருந்தா லட்சாதிபதி, 4-5 பொண்ணு தான் அவன் தான் கோட்டீஸ்வரன். ஏன்னா பொண்ணு கிடைக்காதால கார்ல வந்து டீ கடையாண்டு நிக்கிறான். ஏங்க ஊர் ஊரா சுத்திட்டேன், என் பையன் நல்லா வேலை செய்யறான், கோடி கோடியா சுத்துக்குது, பொண்ணே கிடைக்க மாட்டேது. எங்கெங்க பொண்ணுனா இதோ 3வது வீட்டில் 4வது வீடுக்கு பாரு, 3வது தெருல 4வது வீடு, 4 பொண்ணு வச்சுக்கிறானா. நேராக போய் நின்று எனக்கு பொண்ணு மட்டும் கொடு, நானே சவரம் போட்டுக்கிறேன், நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அமிச்சா போதும்னு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டாங்களே. ஏன்? என்ன காரணம்? எல்லாருக்கும் போன வாங்கி கொடுத்துட்றாங்க. சிறப்பு சிறப்பு. திருப்பூர் கம்பெனிக்கு அனுப்புறாங்க. தேவையான மாப்பிள்ளை அதுவே பிடிச்சிட்டு பூத்து. எங்க இந்த பொண்ணு கிடைக்கும்? அது பிடிச்ச பொண்ணு கிடைக்க மாட்டேது. இப்படிதான். இதுல ஆண்கள் பாருங்க, அந்த கல்யாணத்துல பாருங்க, பெண்கள் பெண்கள்ன்றீங்களா, என்னம்மா பண்றீங்க, என்ன பண்றீங்க? பெருசு ஒட்டியானம் போட்டுக்கணும், நெத்தி சூடி போட்டுக்கணும், பட்டு போட கட்டிக்கணும், வீடியோ பாவங்க 50,000 ரூபாய் சார் வீடியோங்க. வீடியோக்கார எத்துக்கினே வருவான், முக்கால்வாசி வந்து கட், திருப்பி எத்துக்கினே வருவான் கட். இதுல யாராரு பாதி மூஞ்சிக்குதோ அவன் தான் பாவம், தோய்ப்புள்ள தோய்ப்புள்ள பாதி மூஞ்சிக்கிறவன் தோய்ப்புள்ள. இதுல ஒபை மொத்தத்தெல்லாம் என்ன பண்ணுது, ஃபுல்லா சீரியல் இருக்கும். ஆனா அப்பங்காரன் மஞ்சா கைப்பி ஆடும், லுங்கி ஆடும், கேட்ட இடத்த பணம் கிடைக்குமா, இங்க கேட்டமே அங்க கிடைக்குமே, மண்டபத்துக்காரனு கொடுக்கணுமே, சமையல்காரனு கொடுக்கணுமே, ஐயருக்கு கொடுக்கணுமே, மேலக்காரனு கொடுக்கணுமே, 1008 டென்ஷன்ல நல்லபடியா கல்யாணம் நடந்தா போதும்னு டென்ஷன்ல தாலி கட்ட சொல்ல ஒரு ஆனந்த கண்ணீர் விடுவான் பாரு. அதற்கு ஈடு இன யாராவது ஏதாவது கவலைப்படுறாங்களா? இவ்வளவு விட்டுருங்க. பெண்கள் பெண்கள் சொல்றீங்களா, ஜவுளி கடை நிறைய சொல்லுவாங்க காமெடி. என் முன்னாடி நேற்று காலையில் போனா இன்ன வரைக்கும் வரலான்னு சொல்ல, அதெல்லாம் விட்டுரு. நான் சொல்கிறேன், ஜவுளி கடை ஆகவே போன உடனே ஜவுளி கடைக்காரர் சொல்லுவார், ஏங்க சாருக்கு பெருசாக ஸ்டூல் போடுறான், ஏன்னா காசு கொடுக்க போகிறான், இவன் தான். இவன் உட்காந்துனே இருப்பான், தேடுவான். போன உடனே டக்கு டக்குன்னு எடுத்து போட்டானா, யாருக்கு? மாமியாருக்கு நாத்தனாருக்குன்னு அர்த்தம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அரைக்கி பொறுக்கி எத்தானா
யாருக்கு? தனக்கு, தங்கச்சிக்கு, தாமாக்கு எடுக்கிறான்னு அர்த்தம். இதில் நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன். எந்த பொம்பளையாவது வீட்டுக்காரர்கிட்ட ஏங்க எவ்வளோ காசு வச்சுக்கிறீங்க, நான் எவ்வளோக்கு எடுக்கணுங்க, யாராவது கேட்குறாங்களா? வெளியே உக்காந்துக்கின்னு கடவுளே பாக்கெட்டில் 10,000 ரூபாய் தான் இருக்குது, எவ்வளோனா எடுத்துக்கிட்டோம், 10,000 ரூபாய்க்கு உள்ளே எடுக்கட்டும், ஒரு 100 ரூபாவை அதிகமாக எடுத்தா கூட அந்த 100 ரூபாய் எங்கே போய் கேட்பான்? அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? யாராவது யோசிக்கிறீங்களா? பெண்கள் எங்க அதை விட வருத்ததுன்றத இதை விட கொடுமை மேடம். ரொம்ப அநியாயம் பண்றீங்க. ட்ரெஸ் போடுறாங்களே, இன்னும் ஒரு ட்ரெஸ், இந்த அறியாத பசங்க பொம்பளை போடுறது ட்ரெஸ் போட்டு போற, இந்த பக்கம் ஒரு பாவாடி சுத்திக்குது, அந்த பக்கம் ஒரு பாவாடி சுத்திக்குது. 4 பொண்ணுங்க நடந்து போனா ரோடே பெருக்கு தேவையில்லைங்க, அதுவே பெரிய தட்டி புத்து. அதுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சுக்கிறாங்க? என்ன பேரு? சுதந்திர போராட்ட தியாகியோட பேரு பட்டேலா. இன்னொரு ட்ரெஸ் போட்டுங்க, மாடர்ன் ட்ரெஸ்னா மதே டைட்டா ஒன்று போடுறாங்கல்ல, என்னது? லெகின்ஸ். அந்த கன்றாய் வாயில கூட நோய் மாட்டுது. லெகின்ஸா தம்பியா, டைட் பேண்டா. கருப்பாகிற பொண்ணு கருப்பு லெகின்ஸ் போட்டு, சிவப்பாகிற பொண்ணு சிவப்பு லெகின்ஸ் போட்டு, வெள்ளையாகிற பொண்ணு வெள்ளை லெகின்ஸ் போட்டு. கொஞ்ச நேரம் வருஷி பார்த்தா தான் சேர்த்து போட்டுங்குதா போடாமக்குதா. இப்படிப்பட்ட பெண்கள்லாம் எங்க முன்னேற காரணம்? எங்களுடைய ஆண்கள் ஒரே ஒரு நிறைவா ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறாயா, குழந்தை பெற்றுக்கிறேன்றீங்களா? என்ன பண்றீங்க? குழந்தையை பெற்றெடுத்து பால் ஊட்டி அது கொஞ்சம் புத்தி வரம் தெரியும். 2 வயசு ஆகக்கூடாது. ஏங்க நல்ல கான்வென்ட்டா படிச்சாரு, எல்கேஜி கிடைக்கலனாலும் ப்ரீகேஜியாவது சேர்த்துறே. நல்லா பாருங்க, ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை பாலூட்டி சீராட்டி வளர சொல்ல அந்த குழந்தைத்தனம் பண்ணுதில்ல, இன்னைக்கெல்லாம் ரசிக்கலாம். அந்த ரசிக்க வேண்டிய வயசை வீட்டை விட்டுட்டு கான்வென்ட் தேய்ச்சி விட்டு நீ டிவி பார்த்து கிடக்குறீங்களே, எங்கிருந்து முன்னேறம்? நீங்கள் அது மட்டும்தான் உங்கள் வேலை. அந்த குழந்தைய பள்ளிக்கூட சேர்க்கத்துலேருந்து, கல்லூரி சேர்க்கத்துலேருந்து, வேலை வாங்கி கொடுக்கறதுலேருந்து, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லா செலவையும் யாரு? ஆண்கள் தாங்க செய்றாங்க. ஆண்கள் தான் செய்றாங்க. நான் ஒரே ஒரு இடத்த சொல்றேன், பெண்கள் பெருமையா சொல்லிக்குவாங்க. இல்லால் மேடம், இல்லால்னா என்ன தெரியுங்களா? என்னது? பெருமையா சொல்லிக்கிட்டுங்க. வள்ளுவரே சொல்லிக்கிறாராம், இல்லால் என்பவள் இல்லாமல் போய்விட்டால் இல்லம் என்பது இல்லாமல் ஆகிவிடும். அப்படியா? அதெல்லாம் ஒரு கன்றாயம் கிடையாது. எம்மண்டாட்டி எதை கட்டாலும் இல்லை இல்லைன்றான். எண்ணெய் இல்ல, புண்ணாக்கு இல்ல, புட்டு இல்ல. நான் சொன்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். சொல்றான் நடுவர் அவர்களே, அரிசி டப்பா காலியா இருக்கு, எண்ணெய் டப்பா காலியா இருக்கு, பருப்பு டப்பா காலியா இருக்கு. அப்போ அந்த அர்த்தம் மாறல. நிறைவா ஒன்னே ஒன்று சொல்றேன் பாரு. இவ்வளவு ஏன் போறீங்க? நான் கேட்கறேன், சபரிமலைக்கு ஏன் உங்களை கூட மாட்டாங்க? ஏன் விட மாட்டேங்கிறாங்க? அங்க போய் குச்சார் ஆகிடுவாங்க. அந்த கொஞ்ச நாள் தான் நாங்க நிம்மதியா போய் வரது, அதுலயே குட்டிச்சோர் ஆகிடுறாங்க. இதுல அந்த சபரிமலை மாலை போட சொல்ல எங்களுக்கு குளிருது, கஷ்டமா தான் இருக்குது. ஏன் ஏத்துக்கிறேன் தெரியுமா? நாங்க மாலை போட்டாதான் பொண்டாட்டிங்க வாங்க சாமி, உட்காருங்க சாமி, இட்லி சாப்பிடு சாமி, பூரி சாப்பிடு சாமி, எக்ஸ்ட்ரா 2 சாப்பிடு சாமின்றாங்க. சபரிமலை போய் சாமி கும்பிட்டு வந்த உடனே ஆக்கி வச்சுக்கிற கொட்டிக்கின்னு போ, ஆக்கி வச்சுக்கிற கொட்டிக்கின்னு போ. நான் கேட்குற ஒன்னே ஒன்று, தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றுறீங்கல்ல, யாராவது பெண்கள் திருவிழாவுக்கு கோலம் போடுறாங்களாமா? கோலம் போடுறாங்களா? குனிஞ்சே கோலம் போடுறதுல எவ்வளோ நன்மை தெரியுமா? அரிசி கோலம் போட்டால் எறும்புக்கெல்லாம் தீனியாக வரும். சாணி போட சொல்ல கொசுலாம் வந்து நம்மளை கடிக்காது. எவ்வளவோ நன்மை இருக்கு. ஆனால் கோலம் போடுறதில்ல. நான் சொன்னேன் போன பொங்கலுக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட, இப்போ பாரு ஊருக்கு முன்னாடி கோலம் போடு, உனக்கு 10,000 ரூபாய் பட்டு போடுறது கொடுக்குறேன்னு. சரி மாமான்ட்டான். ஐயா 1 மணிக்கு பார்த்தேன் மூச்சு நின்றான், 2 மணிக்கு பார்த்தேன் மூச்சு நின்றான், 3 மணிக்கு நான் தூக்கி போட்டுக்கிறேன், 4 மணிக்கு பார்த்தேன் தூங்கிக்கினே இருக்கிறேன். எழுந்தா போனா கதவு திறந்தா சாணி போட்டா கோலம் போட்டான். மனசுக்குள்ள திருப்தி. எப்பா நம்ம பொண்டாட்டி தமிழ் கலாச்சாரத்தை காப்பாத்துக்க கோலம் போட்டாலே 10,000 ரூபாய் பட்டு போட்டுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஐயா பொழுது முடிச்சுட்டா, பொழுது வெடிஞ்ச உடனே போய் பார்க்குறேன் கோலத்தை எப்படி போட்டுக்கிறான்னு. சூப்பராக போட்டுக்கிறான். யானை கோலமா பானை கோலமா கரும்பு கோலமா பார்த்தா அழகாக பானை கோலம் கரும்பு கோலம் போட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸாக போட்டிருந்தான். ஆனால் பாய் மச்ச தூக்க கண்ணில் கோலத்தை எதிர் வீட்டில் போட்டுக்கிறான். கோலத்தை எதிர் வீட்டில் போட்டான். நான் விடுவேனா? சொன்ன வார்த்தை காப்பாற்றிட்டேன். கோலம் என் வீட்டில் இருக்குது, அவளுக்கு புடவை எடுத்து கொடுத்துட்டேன். அற்புதம் அற்புதம். வாக்கு தான் முக்கியம்.
எனவே அவங்க 1000 சொல்லினாலும் சரி சரி குடும்ப மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் காரணமாக இருப்பது கடமை தவறாதவர்கள் நிறைய சொல்லலாம். ஏன்னா எல்லா பேச்சாளரும் ஆமா 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 நன்றி நன்றி ஆண்களே ஆண்களே என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு.